வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? பாரதிதாசன். பாரதிதாசன் ஐயாவுக்கு என்ன பர்த்டேயா? எத்தனாவது பிறந்தனா? 46. 46. 56. 56. 56வது பிறந்த நாளை முன்னிட்டு MS அனுஷ்கா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாக நீ பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரைட், உங்களோட பர்த்டே யார் ஃபர்ஸ்டா விஷ் பண்ணாங்க? பிள்ளைகளை மறந்துட்டாங்களா? இல்லாட்டி பர்த்டேல ஃபோன் இல்லையா? ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லையா? ரைட், பிள்ளைகள் விஷ் பண்ண இல்லையா? எல்லாம் விஷ் பண்ணாங்க. அப்போ பர்த்டே கொண்டாட போறீங்களா? அப்போ நைட் ஈவினிங்கா? எங்களோட MS அனுஷ்கா சர்ப்ரைஸ் சார்பாக ஒரு கொஞ்சம் கிஃப்ட் உங்களுக்கு கொஞ்சம் தந்து விட்டாங்க, உங்களுக்கு கொடுக்க சொல்லி. யார் உங்களுக்கு அப்படி உங்கள அன்பானவங்க இருக்கிறாங்க? அங்கே தங்கச்சி இருக்கிறா, அண்ணா இருக்கிற, தம்பி இருக்கிறோம். எல்லாரும் இங்கே இருக்காங்க கனடாவில். தங்கச்சி, அண்ணா, எல்லாரும், தம்பி எல்லாருமே கனடாவில். கனடாவில் இருந்து மட்டும் வேற இல்லை. நான் ஒவ்வொரு கிஃப்டாக பார்ப்பேன் பெஸ்ட்டுக்கு. எங்க நான் கேட்குறது யார் தந்தேன்னு நீங்கள் சொல்லுங்க பாப்பமா. ஃபர்ஸ்ட்டுக்கு இதில் ஒரு கேக் ஒன்று இருக்கு, ஓப்பன் பண்ணி பாருங்க. என்ன போட்டிருக்காங்க? ஹாப்பி பர்த்டே பாரதிதாசன் போட்டிருக்கான். பாரதிதாசன் யார் உரிமையா சொல்லுவாங்க உங்களுக்கு? இப்போ தங்கச்சி ஆக்கள், அண்ணாக்கள் இருந்தா தம்பி என்று போட்டிருப்பாங்க. இதுல அப்படி போட இல்லையே. இப்போ ஹாப்பி பர்த்டே தம்பி என்று இருக்கும், அக்கா தந்திருந்தா, தம்பி தந்திருந்தா ஹாப்பி பர்த்டே அண்ணான்னு போட்டிருப்பாங்க. இது ஹாப்பி பர்த்டே பாரதிதாசன் என்று போட்டிருக்காங்க. அப்ப யாரோ வேறு யாரோ தான். யாருன்னு தெரியுமா? சொல்லுவீங்களா யார் தந்திருப்பாங்கன்னு? தெரியல. ரைட், நீங்க மகன் பின்னால் நினைக்கிறாரு, செய்ய மாட்டாரா? செய்வாங்க. செய்வாங்களா? அப்ப நீங்க பிள்ளைகளை சொல்லல. எத்தனை பிள்ளைகள் ஐயா? 3 பேர். 3 பேர். 2 தம்பியும் ஒரு தங்கச்சி. 2 தம்பியும் ஒரு தங்கச்சி. ரைட், பிள்ளைகள் அங்கே மாதிரி பண்ணிட்டாங்களா? மூத்தவரா மாதிரி பண்ணிருக்காரு. ரைட் ரைட். என்ன மாதிரி கொஞ்சம் கிஃப்ட் இருக்கு? என்னவா இருக்கும் இது? ஷர்ட்டு சரங்களா இருக்குவா? கொஞ்சம் வெயிட் இல்லாம இருக்கு. ஓப்பன் பண்ணி பாப்போமா? ஓப்பன் பண்ணுங்க. ரெண்டு ஷர்ட். உங்களுக்கு பிடிச்ச கலர் ரெண்டும்? கூடுதலா பிளேன் ஷர்ட் தான் போடுறீங்களா? அப்ப யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், உங்களோட பிள்ளைகளை தான் இருக்கு. நான் அதை கீழே இப்போ வேற கேக்கு மேலே வைக்காம ஷர்ட். பட் உங்களோட அந்த கேக் யார் தந்துருப்பாங்க? மகன் தான் தந்தது. மகனா? மகனுக்கு என்ன பேர்? ஆதிசன். 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 அடுத்த மகனுக்கு என்னது? மூத்தவருக்கு ஆதிஸ், 2வதுக்கு ஆத்திகன், 3வது ஆத்திகா. எல்லாம் ஆதியிலேயே வச்சிருக்கீங்க. ரைட். எனக்கு வந்தால் மக்கள் தந்த மாதிரியும் தெரியல. இன்னும் ஒரு ஹிட் இருக்கு, இதுவும் உங்களுக்கு தான். இது என்னதான் இருக்கு? பேட்டி வந்திருக்காங்க. பேட்டியா? வேற சொல்லி வச்சுட்டாங்க, அவரோட பேட்டியும் ஷர்ட்டும் கொடுத்து விட்டுருக்கேன். அதையும் சொல்லி விட்டீங்களா அப்பாவுக்கு? இல்லையா? ஓப்பன் பண்ணுங்க பாப்பா. சரப் பிடிக்குமா? ஓமம். ப்ளூ கலர் சரப். அப்ப விரும்பித்தான் யாரோ தந்திருக்காங்க. உங்களுக்கு சரம் பிடிக்கும், ஷர்ட் பிடிக்கும். யாரா இருக்கும்? என்ன ஒரு கிஃப்ட் இருக்கு? சரி, ஆக்களை சொன்னா தானே உங்களுக்கு கிஃப்ட் தரலாம். எல்லாரும் நாங்க கொண்டு போயிடும். நீங்க கொண்டு வாங்க இல்லையா? என்ன 2 கிஃப்ட் இருக்கு உங்களுக்கு. சர்ப்ரைஸுக்கு மேலான சர்ப்ரைஸ். நாங்களே எதிர்பார்க்கல. விடிய காலம் எழுப்பி எங்களுக்கு இப்படி ஒரு தந்த அன்பான உறவுகள் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும், பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் விஷ் பண்ணணும்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. சரியா? யாருன்னு சொல்லுங்க பாப்பா. எனக்கு செய்ய தம்பி தான், அவங்களாம் செய்வாங்க, மகனாக்கள்.
தம்பி பிள்ளை எல்லாம் செய்வாங்க, தம்பியாக்கெல்லாம் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க. ரைட், பார்ப்போம் யாருன்னு நாங்கள் கடைசியாக சொல்கிறோம். இது இது என்னவா இருக்கும்? ஷரம் வந்துடுது, ஷர்ட் வந்துடுது, இது என்ன பாப்போம் என்ன ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சொன்னாதான் நாங்களும் ஆசையாக பார்க்கலாம். ஏதோ உங்களுக்கு பிடிச்சதாக தான் இருக்கும். உங்களுக்கு என்ன அடுத்த விருப்பம்? பேட்டி தான் சொன்னீங்க, பேட்டியோ தெரியல. டிஷர்ட் டிஷர்ட் போடுறோம் நீங்களா? நான் பாவிக்கிறேன் டிஷர்ட். பாத்திக்கு உங்களோட மகனுக்கு மூத்தவருக்கும் 2வது மகனுக்கும் ஏற்ற வேற எடுத்துக்கிற. அப்ப என்ன சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? ஓமோம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? நீங்க எனக்கு சந்தோஷம் இல்லை, என்னுடைய பிள்ளைகள்கிட்ட சந்தோஷம் தான். உங்களோட சந்தோஷம். இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணினதை வச்சு என்ன நினைக்கிறீங்க? மகன் தான் வந்திருப்பார். மகன் எங்க நிக்கிறாரு? மகன் உள்ளுக்கு இருக்கிறாரா? அவன் அச்சலம் பெற்றிருக்காரா? ரைட் ரைட். மூத்தமான் செய்ய மாட்டாரா? ரைட். என்ன ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று இருக்கு. இது என்னவா இருக்கும்? ஓப்பன் பண்ணக்கூடாது. அது என்னவா இருக்கும் தெரியல. ஓப்பன் பண்ணாத தெரியும். அதான் சர்ப்ரைஸ். நீங்க சொல்லணும் என்னன்றதுக்கா கெஸ் பண்ணி. அது வல்ல ரெஸ்ட் நாடி நாங்க ஒன்றும் சொல்லல. இது என்ன வேறு என்னென்ன தெரியல. ஓப்பன் பண்ணி தான். சரி, ஓப்பன் பண்ணு. சரி, காசு கொஞ்சம் தந்துருக்குறாங்க. காசு வந்திருக்கு? எவ்வளோ வந்திருக்கு காசு? $25,000 தந்துருக்காங்க. 25,000 ரூபா தந்துருக்காங்க. மணி காசு பொக்கே மாதிரி. அவங்க பொக்கையாக்காக கொடுக்க சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் காசு பொக்கையில் கொடுக்குற கொஞ்சம் கரைச்சல். சரியா, அதனால தான் நான் சும்மா கவரில் வச்சு தந்தேன். யாரா இருக்கும் இவ்வளவு? எல்லாம் ஒவ்வொரு தடவை செய்திருக்காங்க. யார் யாருன்னு நீங்க சொன்னா தானே அவங்களுக்கு சந்தோஷம். எனக்கு செய்யறது ஆக்கள் இருக்கிற சவரங்கள் எங்க இருக்காங்க சொன்னா நம்ம இருக்கிறாங்க வழியில. எங்க? கனடால இருக்காங்க. கனடால யார் இருக்காங்க? அண்ணா இருக்கிற. அண்ணாக்கு என்ன பேர் உங்க அண்ணா? கண்ணதாசன். கண்ணதாசன். அப்படி எதுவும் சொன்னாங்க? கண்ணதாசன். வேற தம்பி இருக்கிறா, தங்கச்சி இருக்கு. தம்பிக்கு என்ன பேர்? சண்முகதாசன். சண்முகதாசன். அவருக்கு கண்ணதாசன் அண்ணா. சண்முகதாசன். உங்களுக்கு என்ன பேர் சொன்னீங்க? பாரதிதாசன். பாரதிதாசன். எல்லாம் தாசன். நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு ஆதிசு ஆதியன். ரைட். அடுத்த தங்கச்சிக்கு என்ன பேர்? மங்கேற்கரசி. மங்கேற்கரசி. அப்படி ஒரு பேர் டீட்டெயில்ஸும் சொல்லல. எங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கு யாருன்னு சொல்றது. நீங்க சொன்னா தான் எனக்கு தெரியும். மற்றபடி உறுதியா நீங்க சொல்ல மாட்டீங்க. எங்களுக்கு யாருன்னு சொல்லல, உண்மைக்குமே யாருன்னு சொல்லல. கனடால இருந்து கொடுத்தேன்னு சொல்ல சொன்னாங்க. ஆனா கனடால உங்களோட தம்பி இருக்குன்றீங்க, தங்கச்சி இருக்குன்றீங்க, அண்ணா இருக்குன்னு சொல்றீங்க. அவங்க 3 பேரும் சேர்ந்து செய்தாங்களோ தெரியல, இல்லாட்டி அதில் யாராச்சும் ஒரு பேர் செய்தாங்களோ தெரியல. அவங்க பர்சனல் அவங்களோட கதைக்கணும்னு சொன்னாங்க. சரி. இப்போ கனடால இருந்து தான் இந்த சர்ப்ரைஸை கொடுக்க சொல்லி தந்தாங்க. மறுபடியுமாய் MS அனுஷ்கா சர்ப்ரைஸ் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கேக்கை வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோமா? பிள்ளைகள் நிற்கிறாங்க தானே, வெட்டுவோமா? அதான் வலிக்கிட்டு இருந்தால் தான் சின்ன ஒரு கிளிப் பண்ணி எடுக்கலாம். நோம்பில் தம்பி கீழே அது வேற ஒரு மூத்தமாக நிற்கிறாரு. தங்கச்சி கதை பிரச்சனை இல்லை, நாங்கள் சந்தோஷமாக வெட்டுவோம். மோசம் மற்றது என்ன சொன்னால், நான் கஷ்டத்தில் இருந்தால் இவ்வளோ பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. என்னோட கதைக்கிறீர்கள் கொள்கையில் பகல நான் பேர்த்தியை கொண்டாடுறேன் இல்லை. அவங்க சந்தோஷத்துக்கு செய்வங்களை தவிர நான் பிள்ளைகள் கேட்குறவே எல்லாரும் கேட்பினோம். நான் இதில் இருந்தபடியே நான் பேர்த்தியை கொண்டாடுறேன். நாங்கள் 9-10 பேர் இருந்த நாங்கள் சௌரங்கள் பேர்த்தியை நான் கொண்டாடுறேன். சவரங்கள் எல்லாம் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த ஒரு சந்தோஷம் இல்லாத காரணத்தால நீங்க பர்த்டே கொண்டாட விரும்பல. ஆனா உங்களோட சவரங்கள் பக்கத்துல இருந்தா உங்களுக்கு ஹாப்பியா இருக்குன்னு தானே? பக்கத்தில் இருக்கிறத விட அவங்க வெளியில் இருக்கிறாங்க. அதோட இப்போ தொடர்பாக இருந்தால் சந்தோஷமாக நான் பர்த்டே கொண்டாடலாம் பிள்ளைகளோட. அப்படியா இல்லாதபடியா நான் அதை எடுக்கக்கூட அவங்களும் இல்லாடியே நான் பர்த்டே கொண்டாடுறேன். எனக்கு என்னவா இருந்தாலும் உங்களோட சகோதரங்கள் உங்கள ஒரு அன்பா இருக்கிறாங்களோ அதே மாதிரி இருக்கணும்ல எனக்கு ஒரு ஆசை. ரைட். அவங்கள இனி வரும் காலங்களில் உங்களோட சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களோட சகோதரங்களோ யாரோ எங்களுக்கு தெரியலை, கனடாவில் இருந்து தான் கொடுக்க சொன்னாங்க.
ரைட், நீங்கள் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம்னு எங்களுக்கு விருப்பம். நீங்கள் சொல்கிறீங்க தனிப்பட்ட முறையில் கேக் வெட்டி இப்படி அம்மா சேர்த்து தாயினு. ஓகே, பிரச்சனை இல்லை. மறுபடியும் பாய். MS அனுஷ்கா சர்ப்ரைஸ் கிட்ஸ் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளும்.